హలో హాయ్ అందరికీ నమస్కారం అండి వணக்கம். ఇవాళ కేదారేశ్వర கௌரி நோம்பு இருக்குது. செவ்வாய்க்கிழமை நான் வீட்டிலே கலசம் வச்சுருக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு நான் அழகாக ரெடி ஆகணுமா, அதனால் என்னை திட்டினே இருந்தாங்க கடையில் இருந்துட்டேன்ட்டு. இப்போ நான் அழகாக ரெடியாக ஃப்ரண்ட் கேமரா இதில் எது இருந்துருங்க, நான் அழகாக ரெடி ஆகணுமா எங்கள் அம்மாவுக்கு. அதனால் இன்றைக்கி நம்ம துளசி செடிக்கு பூஜை பண்ணிட்டோம். அதே போல் அங்கேருந்து நம்ம கொஞ்சம் துளசியும் கதிர் பச்சை எல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கிற அச்சிருந்து பாருங்கள். எங்கள் வீட்டில் கௌரி அம்மன் அம்பிக்கல் எல்லாம் போட்டு கௌரியை நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி கலசம் வச்சுக்கினேன். சிவனை இந்த மாதிரி கலசம் வச்சாச்சு. இங்கே சிவலிங்கம், மஞ்சள் பிள்ளையார், ராஜராஜேஸ்வரி விக்கிரகம், சிவலிங்கம், ஓம்காரம் எல்லாம் இருக்குது. இங்கே நம்ம சிவலிங்கம் வச்சிருக்கிறேன். லக்ஷ்மி பூஜை நேற்று. அதே மாதிரி பஞ்ச இது இப்போ நம்ம இங்கே காயின்ஸில் எல்லாம் அர்ச்சனை பண்ணணும். நேற்று எனக்கு டைம் இல்லை, டைலர் கிளை இருந்ததுனால இப்போ நம்ம இந்த விளக்க ஏற்ற போகிறோம். ஆல்ரெடி எங்கள் வீட்டுக்கார் பிரான்ஸ் எல்லாம் படித்து அஷ்டோத்திரம் பண்ணின்னு இருக்காங்க. அர்ச்சனைக்கு நம்ம நிறைய பத்திரம், பூ எல்லாம், வெல்வ எல்லாம் வச்சிருக்கிறேன். சாப்பாடு நைவேத்தியம் அத்துரசம், வடை, பாயசம், சக்கரை பொங்கல் எல்லாம் செஞ்சிருக்கிறேன். மாவிளக்கு அதே போல் சாப்பாடும் செஞ்சிட்டோம். காயெல்லாம் போட்டு சாம்பார், வாழைக்காய் பொரியல், வடை. భరద్రం విష్ణం చేసి వర్ణం చేసి సత్యం ప్రసన్నం అచ్చంతిలిట్టి వండి వాసన చూసి వెనక్కి తీసేస్తాను. మా చదువు కథ చదువు. అవును 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 చెప్తే నేను అంతనే వద్దు. కేదారేశ్వరి కథ అన్ని చదివి గోదావరి నోము కథ చెప్పేసాను ఇప్పటికే స్టార్టింగ్. గోదావరి పూజ అమ్మా ఆయన కథ చదువుతాండారు. ஐப்பசி மாதம் அமாவாசை கூடிய நன்னாளில் சிறந்த இந்த கோதாவரீஸ்வரி வரத பூஜையும் செய்ய வேண்டும் என்பதை ஸ்கந்த புராண வாக்கு. இந்த கோதாவரீஸ்வரி கதையை கேட்பதால் சகல சௌபாகியங்களும் ஐஸ்வர்யம் பெருகும், ஆரோக்கியம், ஆயுள், புகழ் அனைத்தும் வர்த்தியாகும். இந்த விரத பூஜை 21 நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தால் பரிபூர்ண பலன் இல்லத்தில் பரிபூர்ணமுடன் சித்திக்கும் என்பது எம்பெருமானின் வார்த்தையாகும். கௌதமர் கூறியிருக்க. மேலும் இந்த பூஜையால் சௌபாகியத்தை பெறுவது மட்டுமல்லாமல் மிகுந்த சோபாவையும் விரும்பிய பயன்களும் பெறுவதும் திண்ணம். சிவலோகத்தில் சிறப்படையலாம். இந்த பூஜையால் அடக்கம் ஒடுக்கத்தோடு எந்த வர்ணம் தவறினாய செய்யலாமோ, அதாவது புரட்டாசி மாதம் அஷ்டமி திதி சுக்லபட்சத்திலிருந்து இந்த பூஜையை தொடங்கி அமாவாசை வரை செய்ய வேண்டும் என்கிறது கந்தம். ஸ்கந்தம் 21 மஞ்சள் சரடுகளை கையில் கங்கணமாக கட்டி கொண்டு சுத்தமான இடத்தில் ஒரு கும்பத்தை பூஜையில் வைத்து உள்ளபடி அலங்கரித்து வைக்கப்பட்ட பட்டு வஸ்திரத்தில் 21 சரடுகளை சுற்றி அதில் நாணயம் போட்டு அல்லது நவரத்தினம், தங்கம், பவளம் போட்டு சந்தனம், புஷ்பம் கொண்டு முறைப்படி அச்சரித்தால் 21 மறையோர்களை வழிபட்டு பூஜை செய்ய வேண்டும். இப்படி சோழவரண பூஜை என்று மிகுந்த பலனையும் பெற்றார். நாடு முழுவதும் பூஜை செய்து பலன் பெறுகலாம். இந்த பூஜையை செய்த பின் 11 சுமங்களுக்கு தாம்பூலத்துடன் இந்த பூஜை புத்தகத்தை வைத்து கொடுப்பது அனைவருக்கும் இதனை பயன்படுத்தி பெறுமாறு என்ற நோக்கத்துடன் வேண்டிக் கொள்கிறோம். கோதாவரி நோம்பின் கதை. தாரணியும் கூந்தற்குலையாய்க்கும் தார விரதத்தை படித்து சீர்குலையாம் 5 கரத்தில் தன்னிலையால் இருக்கும் அன்றன் மத செஞ்சேன் காப்பு. கோதாவரி பூஜையும் பூஜைக்கரு மஞ்சள் விநாயகர் செய்து மந்திர பூஜை விதியம் பூஜாம்பரத்து விநாயகரை செய்வது. கந்த புஷ்பம் அச்சரித்து நோன்பு நூல் கையில் புஷ்பம் எடுத்து விநாயகரை அச்சரித்து அர்ச்சனை செய்ய வேண்டும். ஸ்ரீமுகாய
ஓம் ஸ்ரீமுகாய நமக ஓம் ஏகாந்தாய நமக ஓம் தோமகேத்திய நமக ஓம் கனகட்சிதாய நமக ஓம் கபிலாய நமக ஓம் கஜநானாய நமக ஓம் லம்போதராய நமக ஓம் விகடாய நமக ஓம் விக்னராஜாய நமக ஓம் விநாயகாய நமக ஓம் பாலச்சந்திராய நமக ஓம் வக்ரதுண்டாய நமக ஓம் சூரகர்ணாய நமக ஓம் ஏரம்பாய நமக ஓம் கந்தபூர்வஜாய நமகம் ஓம் மகா கணபதியே நமகம் என்று சோடச நாமங்களை யோதி நாவிதம் புத்திரம் புஷ்பம் தூபம் ஆரத்தி அணி சொல்லி தீபத்தை காண்பித்து தட்சணி தாம்பூலங்களை நைவேத்தியம் தீபாரதனையும் ஸ்ரீ கோதாவரி சுவாரகாவாகம் செய்து கொண்டு, அதாவது அம்பிகையும் குழவையும் அலங்கரித்து அம்பியின் மேல் குழவியை நிறுத்தி குங்குமம் மஞ்சள் பரிமளம் தேவைகளை அணிவித்து பருத்தி மாலையிட்டு புஷ்பாஞ்சலி சேர்த்தி சிறு கலசம் நிறுத்தி அதற்கு பருத்தி மாலையை பஞ்சு கிளம்பும் விரதம் எடுத்து